சிக்னல் தான் நமக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ பார்த்தாலும் சிக்னல்ல வந்து கரெக்டாக நம்ம மாட்டிக்கிறோம். அதுவும் இன்னைக்கு வேறு வீக்கெண்டு. எப்பயும் இந்த ஃப்ளைஓவரில் கீழே போகாமல் இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி போனாலும் ஆஃபீஸ்க்கு என்னுடைய ஆஃபீஸ்க்கு போயிடலாம். பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ரோட் நல்லா பக்காவாக இருக்குது. அதனால அது நம்ம நிறைய பேர் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க. சில பேர் இண்டிகேட்டர் போட்ட இண்டிகேட்டராக போட மாட்டாங்க. நம்ம ஊருக்குன்னே இருக்காங்க நிறைய பேர். எல்லோரும் ரூல்ஸு அண்ட் இதில் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாடு எங்கே போகிறது? இது ஒரு ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரி உண்மையில் நிறைய பேர் போவாங்க. என்ன பண்ணுறது? போலீஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நம்ம உண்மையில் போனால் போலீஸ் இருந்தோம் அப்படின்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஆக்சுவலாக இதுவே போகக்கூடாது தான், தப்பு தான், வேறு வழி இல்லை. இப்போ உண்மையில் வர்றதுனால இது நான் சோஷியல் மீடியாலேயும் போஸ்ட் பண்ண முடியாது. மெயின் யூடியூப் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி வைரல் ஆச்சு இல்லை ஏதோ ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நாளைக்கு எனக்கு தான் வந்து ஆப்படிப்பாங்க. ஸோ நடுவில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணிட்டேன். அந்த பார்ட் வந்து எதுக்குன்னா அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த பார்த்து போட்டால் நமக்கு தான் ஆபத்து. அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு நம்மளே எவிடன்ஸ் எடுத்து கையில் கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணோம். ஓகே வந்துருச்சு. ஐடி கார்டு இருக்கும். ஐடி கார்டு இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க. கேட்லேயே உங்களை ரிட்டன் அடிச்சுட்டுவாங்க. எங்கள்
ஆஃபீஸ் கேட்லேருந்து பார்க்கிங் வரைக்குமே 1 கிலோமீட்ரு. டெய்லியும் 1 கிலோமீட்டர் பெட்ரோல் வந்து இதுலேயே வேஸ்ட்டாக போகுது எனக்கு. பெட்ரோல் இருக்கிற ரேட்டுக்கு பெட்ரோலை சேவ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆஃபீஸை டெய்லி சுத்த வச்சு 2 லிட்டர் வேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ்க்கு. செம்மையாக இருக்குது. காற்று வேறு பலம் அடிக்குது. நல்ல வேலை எப்படியோ மழைக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். மழை ஏதாவது வர மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். இறங்கி ரெயின் கோட் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே பொறுமையாக வரணும். இந்த ரோட்டில் இருக்கிற தண்ணி நம்ம ட்ரெஸ் எல்லாமே நாஸ்தியாக இருக்கும். ரெயின் கோட் போட்டாலுமே கொஞ்சம் வந்து நமக்குலாம் பிரச்சனை இருக்குது. மழைக்கு முன்னாடி வரது தான் பெஸ்ட்டு. ஆனால் மழை எப்போ வரும்னு யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி நமக்கு நல்ல நேரம், மழை இல்லை. ஆஃபீஸ் ரேங்க் கிடைக்கலாமா? ஃபைனலி ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, பாய்.